இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேசணும்னு என்ன தனியா கூட்டிட்டு போனால எதுக்குன்னு தெரியுமாமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையா வரியான்னு கேட்கறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காமா. திரும்ப இங்க எதுக்கு வந்திருக்கம்மா? நீ மறுபடியும் இங்க வந்ததுக்கு என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை நல்லா அடிச்சிருக்க. அந்த அளவுக்கு கடுமையா என்னால நடந்துக்க முடியாத, ஆனா வார்த்தையாலேயே உன்னை திருப்பி அனுப்ப எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படி கடுமையா பேசுறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிட. உங்க பையன் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்த. இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா பூமி? என் புள்ள ககன் கிட்ட பேசுறதுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கு? என் தாலிய அறுக்காம நீ காப்பாத்தினதுனால உன்னை கோபமா திட்டணும்னு நினைச்சா கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குதா? பிளீஸ் தயவு செஞ்சு போயிட. அத்தை, எனக்கு இந்த வீட்டு மேல உங்க மேல ஒரு நாளும் பாசங்கிறது குறையாது. நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றதோ, இந்த குடும்பம் அவமானப்பட்டு நிக்கணும்னோ நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படின்னா இப்போ எங்க குடும்பத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க? இது அவமானம் இல்லையா? என் மகனுக்கு பண்ணது துரோகம் இல்லையா? தொடர்ந்து நீ அவனுக்கு அடி மேல அடி கொடுத்துட்டு இருந்தா கூட கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்தான். அதுக்கு என்ன காரணம்னா அவன் சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு கல்ல மாறிட்டான் பூமி. வேற ஒருத்தரா இருந்திருந்தா எப்பவோ செத்து போயிருப்பாங்க.